ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CS தியரி தமிழ். இந்த வீடியோவில் OSI மாடல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். OSI அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் மாடல். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்மளுடைய நெட்வொர்க்கில் சிஸ்டமில் கம்யூனிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மாடல் தான் இந்த OSI மாடல். இது ஒரு ப்ரோட்டோக்காலாக, இது இப்படி தான் நடக்கணுங்கிற ஒரு ரூலாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஜஸ்ட் அ மாடல். இது யார் டெவலப் பண்ணா அப்படின்னு கேட்டால் ISO, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். இவங்க தான் இந்த OSI அப்படிங்கிற மாடலை டிசைன் பண்ணாங்க. இந்த கம்யூனிகேஷன் நடக்கிற ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸையும் குரூப் பண்ணாங்க. ஒரே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆப்ரேஷன் நடக்குது, ஒர்க் நடக்குது, கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாடலை இவங்க டிசைன் பண்ணாங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் மாடல். இது மாதிரி தான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸாக இதை அவங்க டிசைன் பண்ணாங்க. இது ஒரு லேயர்டு மாடல். இதில் மொத்தம் 7 லேயர் இருக்குது. அதாவது கம்யூனிகேஷன் மொத்தம் 7 லேயர்ஸாக நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த OSI மாடல். என்னென்ன அந்த 7 லேயர்ஸ் அப்படின்னா, ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். சென்டர்லேருந்து ரிசீவருக்கு மெசேஜ் போகும் பொழுது அப்ளிகேஷன் லேயர் டாப்பர் மோஸ்ட் லேயராகவும் அண்ட் லாஸ்ட் லேயராக ஃபிசிக்கல் லேயராகவும் இருக்குது. இதே ரிசீவருக்கு அந்த மெசேஜ் போகுது அப்படின்னா ஃபிசிக்கல் லேயர்லேருந்து அப்ளிகேஷன் லேயருக்கு அந்த மெசேஜ் போகும். ஸோ இந்த ஆங்கிளில் சென்டர் டு ரிசீவரும் இதுலேருந்து இந்த சைடும் இப்படி மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகும். ஃபர்ஸ்ட் லேயர் ஃபிசிக்கல் லேயர். இந்த ஃபிசிக்கல் லேயர் தான் லோவர் மோஸ்ட் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிற வேர்ட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஃபிசிக்கல் கனெக்ஷன் இங்கே தான் இருக்குது. லோயர் மோஸ்ட் லேயர் யார்? ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர்லேருந்து தான் இன்டர்மீடியேட்ரி நோட்ஸ்க்கோ இல்லை எண்டு நோடுக்கோ இன்னொரு லேயருக்கு கனெக்ஷன் எங்கே டைரெக்டாக ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயருக்கு மேலே யார் இருக்கா? டேட்டா லிங்க் லேயர். ஸோ சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வரும்பொழுது டேட்டா லிங்க் லேயர்லேருந்து ஃபிசிக்கல் லேயருக்கு போகும். அண்ட் டிரான்ஸ்மிஷன் இந்த சைடு போகும்போது ஃபிசிக்கல் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு நம்மளுடைய டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த ஃபிசிக்கல் லேயரில் டேட்டா 0s and 1s ஃபார்மில் இருக்கும். ஏன்னா மிஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜ் என்னது? 0வும் 1ம் தான். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் நம்ம சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா 0 and 1s ஃபார்மில் இருக்கும். இங்கே தான் டைரக்டான கனெக்ஷன் சிஸ்டமில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கும். இந்த ஃபிசிக்கல் லேயர் என்னென்ன ஒர்க்கை பண்ணும் அப்படின்னா, பிட் சின்க்ரனைசேஷன். நம்மளுடைய பிட்டு சென்டர் சைடும் ரிசீவர் சைடும் டிரான்ஸ்மிட் ஆகும்போது சேம் கிளாக் பல்ஸில் இருந்தால் தான் டேட்டா லாஸ் ஆகாது. ஸோ காமனாக யூஸ் ஆகக்கூடிய ஃபிசிக்கல் லேயர் டிவைசஸ் என்னென்ன அப்படின்னா, ஹப்பு, ரிப்பீட்டர், மோடம் அண்ட் கேபிள்ஸ் எல்லாம் காமனாக யூஸ் ஆகக்கூடிய ஃபிசிக்கல் லேயர் டிவைசஸ். இது பிட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸு இவ்வளோ நேரத்தில் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த ஃபிசிக்கல் லேயரோட வேலை தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், ஃபிசிக்கல் லேயரில் தான் ஃபிசிக்கல் கனெக்ஷன் ஆக்சுவலாக இருக்குது. நம்மளுடைய டிவைஸும் இன்னொரு டிவைஸும் ஆக்சுவலாக கம்யூனிகேஷனை ஃபிசிக்கலாக எங்கே பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் லேயர் தான். ஸோ ஃபிசிக்கலாக எங்கே டச் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம டோபாலஜியை டிசைன் பண்ண முடியும். நம்மளுடைய சிஸ்டமில் எத்தனை சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ண முடியும், எந்த ஃபார்மேஷனில் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற டோபாலஜியை டிசைட் பண்ண யூஸ் ஆகக்கூடியதும் இந்த ஃபிசிக்கல் லேயர் தான். அடுத்தது டிரான்ஸ்மிஷன் மோட். டிரான்ஸ்மிஷன் மோட்னா சிம்ப்ளெக்ஸா, டியூப்ளெக்ஸா, ஹாஃப் டியூப்ளெக்ஸ், அதாவது ஒன் வே கம்யூனிகேஷனா இல்லை பைடைரெக்ஷனல் கம்யூனிகேஷன் ஆனால் வெவ்வேறு டைமா, இல்லை பைடைரெக்ஷனல் கம்யூனிகேஷன் அட் த சேம் டைமா அப்படிங்கிற டிரான்ஸ்மிஷன் மோடையும் நம்மளால் இந்த ஃபிசிக்கல் லேயர் மூலியமாக தான் டிசைன் பண்ண முடியும். அடுத்தது டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயருக்கு ஃபிசிக்கல் லேயர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும் அண்ட் ஃபிசிக்கல் லேயருக்கு இன்ஃபர்மேஷன் போகும். சென்டர் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர்லேருந்து ஃபிசிக்கல் லேயருக்கு போகும். ரிசீவர் சைடு போகும்போது ஃபிசிக்கல் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு போகும். இந்த ஃபிசிக்கல் லேயரில் இப்போ ஆக்சுவலாக என்ன இருக்குது? நம்மளுடைய டேட்டா 0, 1 ஃபார்மில் இருக்குது.
இந்த 01 ஃபார்ம் இன்ஃபர்மேஷனோட இந்த டேட்டா கூட ஒரு ஹெட்டரும் ஒரு ட்ரெய்லரும் ஆட் ஆகுது. அதாவது நம்மளுடைய சிஸ்டத்தோட ஃபிசிக்கல் அட்ரஸ் இந்த டேட்டா லிங்க் லேயரில் தான் ஆட் ஆகுது. டேட்டா லிங்க் லேயரில் நம்மளுடைய டேட்டாவை ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய டேட்டாவை டேட்டா லிங்க் லேயரில் நம்ம என்னவா மாற்றுறோம், ஃப்ரேமாக மாற்றுறோம். ட்ரெய்லரில் என்ன இருக்கும் அப்படின்னா எரர் கனெக்ஷனுக்காக நம்மளுடைய இதில் உள்ள எரர்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு, எரர் இல்லாமல் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை நம்ம ட்ரெய்லரில் ஆட் பண்ணுவோம். இந்த டேட்டா லிங்க் லேயரில் 2 சப்லேயர் இருக்குது. ஒன்று லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், இன்னொன்று மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் தான் நம்மளுடைய ஹெட்டரில் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுடைய ஃபிசிக்கல் அட்ரஸை ஆட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய டேட்டா லிங்க் லேயரில் என்ன இருக்கும், ஃபிசிக்கல் அட்ரஸ், ட்ரெய்லர் அண்ட் டேட்டா இன் 0s and 1s ஃபார்மில் இருக்கும். இது நம்மளுடைய ஃபிசிக்கல் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு வரும். அதில் ஹெட்டரும் ட்ரெய்லரும் ஆட் ஆகும். இல்லை மேலேருந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா வேறு ஃபார்மில் வரும். அந்த ஃபார்மில் இருக்க டேட்டாவுடைய நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸையும் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய டேட்டாவை ஃப்ரேம்ஸாக எங்கே கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயரில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃப்ரேமிங், டேட்டாவை ஃப்ரேமாக மாற்றுறோம் அண்ட் ஃபிசிக்கல் அட்ரஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே தான் நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்மளுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்க போகுது அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் இதுதான் ஒரிஜினலான டிவைஸு அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் அட்ரஸ் எங்கே ஆட் ஆகுது அப்படின்னா டேட்டா லிங்க் லேயரில். அடுத்தது ஃப்ளோ கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல்னால் என்னென்னா, இப்போ நான் சென்டர் என்னால் 15 டேட்டாவை இல்லை 100 டேட்டாவை கூட என்னால் அட் அ டைமில் அனுப்ப முடியும். ஆனால் ரிசீவரோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களால 50% ஆஃப் டேட்டாவை தான் அவங்களால ரிசீவ் பண்ண முடியும். அப்போ நம்ம சென்டர் பாட்டுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிசீவரால் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா அங்கே டேட்டா லாஸ் ஆகும், இல்லை ஒரு டேட்டாவோட இன்னொரு டேட்டா கொல்யூஷனாக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒர்க்கை டேட்டா லிங்க் லேயர் பண்ணுது. இவனால் 10 தான் வாங்க முடியும், அதனால 10 அனுப்பு, இங்கே கேப்பபிலிட்டி இவ்வளோ தான், இல்லை இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணாலும் அவங்களால டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃப்ளோ கண்ட்ரோலை பண்ணுறது இந்த டேட்டா லிங்க் லேயர். அடுத்தது அக்சஸ் கண்ட்ரோல். அக்சஸ் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா ஒரு டிவைஸ் கூட கம்யூனிகேஷன் பண்ணுது அப்படின்னா அங்கே பிரச்சனை இல்லை. இப்போ மல்டிபிள் கனெக்ஷன் இருக்குது, ஒரே டைமில் மோர் தென் 1 டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் எந்த சேனலுக்கான எந்த ரிசீவிங் சேனலுக்கான டைம் அப்படின்னு பார்த்து அந்த டேட்டாவை அந்த ப்ராப்பரான சேனலில் அனுப்பக்கூடிய வேலையும் இந்த டேட்டா லிங்க் லேயரோடது. அடுத்தது நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயருக்கு டேட்டா லிங்க் லேயர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிட்டனும் கூட போகும். இது சென்டர் அண்ட் ரிசீவர் சைடில் நடக்கிற ஒர்க். இப்போது நம்மளுக்கு டேட்டா லிங்க் லேயரில் டேட்டா என்னவா வந்திருக்கு, டேட்டாவோட ஹெட்டர் அண்ட் ட்ரெய்லரில் அதாவது ஃபிசிக்கல் அட்ரஸ் மேக் அட்ரஸோட வந்திருக்கு. என்னவா வந்திருக்கு, ஃப்ரேமாக வந்திருக்கு. இந்த ஃப்ரேமை நெட்வொர்க் லேயரில் பேக்கெட்டாக மாறுது. பேக்கெட்டாக மாறும் பொழுது இந்த ஹெட்டரில் மேக் அட்ரஸோடு சேர்ந்து ஐபி அட்ரஸும் ஆட் ஆகும். ஸோ ஐபி அட்ரஸ் ஆட் ஆகுது அப்படின்னா எந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லி ரூட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மல்டிபிள் ரூட் இருக்குது அப்படின்னா எந்த ரூட் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதாக இந்த நெட்வொர்க் லேயர். ஸோ ரூட்டிங் அப்படிங்கிற ஒர்க்கை பார்க்குது. அடுத்தது லாஜிக்கல் அட்ரஸிங்னா நெட்வொர்க்குள்ளே ஒரு டிவைஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் கிடையாது, லாஜிக்கல் அட்ரஸை அதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த அட்ரஸ் தான் ஒரிஜினல் அட்ரஸா அப்படிங்கிறது கிடையாது. லாஜிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் விர்ச்சுவலான அட்ரஸ். அந்த லாஜிக்கல் அட்ரஸிங்கை பண்ணுற வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த நெட்வொர்க் லேயர் தான் பண்ணுது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு நெட்வொர்க் லேயரில் பேக்கெட்டாக டேட்டா இருக்குது. அந்த பேக்கெட்டு டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு போகுது. அந்த பேக்கெட் டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக்மெண்ட்டாக மாறுது.
இந்த பேக்கெட்டில் அதாவது நெட்வொர்க் லேயர்லேருந்து வரக்கூடிய டேட்டாவில் என்னென்ன இருக்குது, டேட்டா இருக்குது, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்குது, அண்ட் ஐபி அட்ரஸ். அதாவது லாஜிக்கல் அட்ரஸோட நெட்வொர்க் லேயர்லேருந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு நம்மளுடைய டேட்டா போகுது. அப்படி போகிற டேட்டாவை நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா செக்மெண்ட்டாக மாற்றுது. செக்மெண்ட்டாக மாற்றும் பொழுது செக்மெண்ட் நம்பரையும் போர்ட் நம்பரையும் ஆட் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட் டேட்டாவை செக்மெண்ட்ஸாக பிரித்து இந்த செக்மெண்ட் நம்பர் அப்போ அப்படின்னான்னு பிரிஞ்சிருக்கும். நம்மளுடைய ஆர்டருக்காக இது 1வது செக்மெண்ட், இது 2வது செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு செக்மெண்ட் நம்பரையும் எந்த போர்ட்டுக்கு நம்மளுடைய டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படிங்கிற போர்ட் நம்பரையும் சேர்த்து மாற்றுற ஒர்க்கை யார் பார்க்குறா அப்படின்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரில் யூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் என்னது, டிசிபி, யூடிபி, நெட்பயாஸ் அண்ட் பிபிடிபி அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. சென்டரோட சைடில் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் மேலேந்து நம்மளுக்கு டேட்டா வருது. அந்த டேட்டா அப்படி பல்க் டேட்டாவாக வருது. அதை செக்மெண்ட்ஸாக பிரித்து செக்மெண்ட் நம்பர் இது, போர்ட் நம்பர் இது அப்படின்னு சொல்லி பிரிக்குது. இதே ரிசீவர் சைடு அப்படின்னா பேக்கெட்ஸாக டேட்டா வருது. அந்த பேக்கெட்ஸை செக்மெண்ட்ஸாக குரூப் பண்ணி செக்மெண்ட் நம்பர் இது, போர்ட் நம்பர் இது அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ செக்மெண்ட் நம்பர், போர்ட் நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே என்ன ஒர்க் நடக்கும்னா ரீஅசம்பிளிங் அண்ட் அசம்பிளிங். அதாவது டேட்டா கண்ணாப்பின்னான்னு இருக்குது, அதை நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். இப்போ நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம். டேட்டாவில் இல்லைங்க எனக்கு இதில் எரர் இருக்குது, நமக்கு டேட்டா ப்ராப்பராக வரலை அப்படிங்கிற ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டா ரீட்ரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் கையில் தான் செக்மெண்ட் நம்பர் இருக்கும். கம்ப்ளீட் டேட்டாவோட செக்மெண்ட் நம்பர் ஆர்டராக கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது யார், இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ செக்மெண்டேஷன், ரீஅசம்பிளி ஒர்க் எல்லாத்தையும் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயர் பண்ணுது. அடுத்தது சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங். இப்போது நமக்கு சாதாரணமாக ரொம்ப சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸுக்கு லெட்டர்ஸ் வந்துட்டு எந்த ஏரியாவுக்கு போகணும். நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நிறைய பிரான்ச் இருக்கும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா 10 பிரான்ச் இருக்குது அப்படின்னா எந்த பிரான்ச்சுக்கு நம்மளுடைய லெட்டர் போகணும், அதே மாதிரி நம்மளுடைய டேட்டா ஒரு போர்ட்டில் இருக்குது. ஸோ எந்த போர்ட்டுக்கு அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற வேலையும் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயரோடையது. அடுத்தது செஷன் லேயர். இந்த செஷன் லேயரோட வேலை என்னன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, அது ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு செஷன். அந்த செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் நம்மளுடைய செஷன் லேயரோட வேலை. ஸோ யாராவது ஒரு ஆள் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், யாராவது ஒரு ஆள் கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருக்கணும், யாராவது ஒரு ஆள் கவனிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த கோஆர்டினேஷனை, அந்த மெயின்டெனன்ஸை, அந்த மேனேஜிங் ஒர்க்கை பார்க்குறது யாருன்னா இந்த செஷன் லேயர். செஷன் லேயரோட ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் அண்ட் டெர்மினேட் பண்ணுறதும் செஷன் லேயரோட வேலை. இன்னொன்று சின்க்ரனைஸ் பண்ணாதான் ரெண்டையும், சென்டர் ரிசீவர் சைட்ஸ் டேட்டாவை சின்க்ரனைஸ் பண்ணாதான் டேட்டா லாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ வர்ற டேட்டாவை கிளாக் பல்ஸை சின்க்ரனைஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா டேட்டா லாஸ் ஆகாமல் இருக்கா, எரர் இல்லாமல் ரிசீவருக்கு போய் சேர வேண்டிய வேலையை செஷன் லேயர் பார்க்குது. அடுத்தது ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய டேட்டா 0s and 1s ஃபார்மில் தான் வந்துட்டுருக்கு. இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்ச பாஷையில் மாற்றுது. நம்மளுக்கு இப்போ இங்கிலீஷ் புரியும்னா ஆஸ்கி கோடையோ இல்லை என்ன கோடு, என்ன லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு இந்த 0s and 1s டிரான்ஸ்மிட் பண்ணுற வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் லேயர், அதாவது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை பார்க்குது. இன்னொன்று என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். இப்போ நம்ம ஒரு மெயிலாக அடித்து அனுப்பிட்டோம்.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண மெயில்னா அதை பாட்டுக்கு அனுப்பிடலாம். இல்லை, அது ஒரு சீக்ரெட் மெயில், என்னுடைய சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் அது தெரியும். ஒரு யூனிக்கான கோடை வச்சு அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னா அந்த டேட்டாவை கண்டிப்பாக என்கிரிப்ட் பண்ணணும். ஸோ அந்த என்கிரிப்ஷன் பண்ணுற வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் தான் பார்க்குது. அடுத்தது கம்ப்ரெஷன். நம்ம ஒரு ஜிபிக்குள்ளே ஒரு ஃபைலை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டிரான்ஸ்மிஷன் டைம் அதிகம், ஸ்பேஸ் அதிகம். அப்போ அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்மளுடைய சிஸ்டம். அப்போ நம்ம மொத்தத்தையும் அப்படியே அனுப்பாமல் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பணும். மெயினாக ஆடியோ வீடியோ ஃபைல்ஸை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படும் நம்மளுடைய சிஸ்டம், அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ கம்ப்ரெஷன் ஒர்க்கையும் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கையும் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் வேலையும் பார்க்குறது யார் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ அடுத்தது டாப்பர் மோஸ்ட் லேயர் யார் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயருக்கும் நம்மளுக்கும் தான் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் லேயரை மட்டும்தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒரு எஃபி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா எஃபிக்கும் நம்மளுக்கும் அந்த அப்ளிகேஷனுக்கும் நம்மளுக்கும் மட்டும்தான் தொடர்பு. உள்ளுக்குள்ளே அது என்னவா மாறுது, என்ன வேலை செய்யுது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம எஃபி ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவோம், லாகின் பண்ணுவோம். அந்த லாகின் பண்ணுற ஒர்க்கையும் நம்மளுடைய டேட்டாவை நம்ம ஒரு மெயிலை அனுப்ப போகிறோம், நம்ம ஒரு போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் லேயரில் பண்ணுவோம். ஸோ யூசருக்கும் சிஸ்டமுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லேயர். இது ஒரு நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல், அதாவது ஒரு ரிமோட் யூசரை நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்குள்ளே லாகின் பண்ண வைக்கிறது, உள்ளுக்குள்ளே வர வைக்கிற வேலையை பார்க்குறது தான் இந்த அப்ளிகேஷன் லேயரோட ஒர்க். ஒரு ரிமோட் ஃபைலை அக்சஸ் பண்ணுறதுக்கும் ரிமோட் டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கும் குளோபலாக இருக்கக்கூடிய நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லேயர். மெயில் சர்வீசஸையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுதான் மொத்த லேயர். சாதாரணமாக ஃபேஸ்புக்கே இருக்குன்னா நம்ம ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். எங்கே லாகின் பண்ணி ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறத அப்ளிகேஷன் லேயரில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ண டேட்டா என்னவா மாறும் அப்படின்னா என்கிரிப்ட் ஆகும். அதாவது சென்டர் டு ரிசீவர் தான் போகுது அப்படின்னா அந்த டேட்டா என்கிரிப்ட் ஆகணும், கம்ப்ரெஸ் ஆகணும். கம்ப்ரெஸ் ஆகிட்டு அடுத்தது இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். செஷன் லேயரில் அந்த கம்ப்ளீட் டேட்டாவை, அதாவது ப்ரெசன்டேஷன் லேயர்லேயே டேட்டா சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு யூசர் கோட்லேருந்து வேறு கோடுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கப்புறம்தான் அது அடுத்த லெவலுக்கு போகும். இதே ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 0s and 1s யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜாக மாறும் இங்கே ப்ரெசன்டேஷன் லேயரில். ஸோ செஷன் லேயரில் செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த கம்ப்ளீட் டேட்டாவும் செக்மெண்ட்ஸாக பிரேக் ஆகிட்டு அதோட ஐபி அட்ரஸ் ஆட் ஆகும். நெட்வொர்க் லேயரில் ஐபி அட்ரஸோடு சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த டேட்டா செக்மெண்ட்ஸாக பிரேக் ஆகி செக்மெண்ட் நம்பரும் போர்ட் நம்பரும் ஆட் ஆகும். நெட்வொர்க் லேயரில் அந்த செக்மெண்ட்டோடு சேர்ந்து ஐபி அட்ரஸ் ஆட் ஆகும். டேட்டா லிங்க் லேயரில் அந்த டேட்டாவோட சேர்ந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் ஆட் ஆகும். கடைசியாக ஃபிசிக்கலாக நம்மளுடைய டேட்டா மட்டும் நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட்டரி நோடுக்கோ அல்லது எண்டு நோடுக்கோ டிரான்ஸ்மிட் ஆகும். நம்மளுக்கு தெரியும் 2 டைப்பான நோடு இருக்குது. ஒன்று எண்டு நோடு, இன்னொன்று இன்டர்மீடியேட்டரி நோடு. இந்த இன்டர்மீடியேட்டரி நோட்லேயும் 7 லேயர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. மேக்ஸிமம் 3 அல்லது 2 லேயர்ஸ் மட்டும்தான் இன்டர்மீடியேட்டரி நோடில் இருக்கும். ஸோ நம்மளுடைய டேட்டா ஃப்ரம் த அப்ளிகேஷன் லேயர் டு ரிசீவர் சைடில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் லேயருக்கு போகும்பொழுது இத்தனை ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி போகும். ஸோ இவ்வளோதாங்க OSI மாடல். தேங்க்யூ.